இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அமர்வோம் சொல்லிட்டு நிற்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்தாதான். இயேசுவுக்கு புகழ். இருங்க இருங்க, நம்மளாம் யாரு? நம்ம மறை மாவட்டத்தில் யாரு? நற்செய்தி பணியாளர்கள். நற்செய்தி பணியாளர்களுக்கு என்ன முக்கியமான ஒரு அடையாளம்? ஒழுங்குகளை கடைபிடிப்பது. ஸோ இப்போ இந்த வேலையில், தேநீர் இடைவேளையில் முதல்ல வெளி மறை மாவட்டத்தில் வந்திருக்கிற நற்செய்தி பணியாளர்கள் தான் போவாங்க. அதுக்கப்புறம் சிறுவர் சிறுமியர் போவாங்க. அதுக்கப்புறம் அறிவிப்பு வந்த பிறகு தான் நாம் போவோம். இதற்கிடையிலே அனுபவ பகிர்வுக்காக மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த நற்பணி அருள் இணைகிறார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு 16-17 அந்த வயதிலே பரமக்குடியில் இருக்கின்ற திரு இருதய சகோதரர்கள் இல்லத்திலே நற்செய்தி பணியாளர்களின் அந்த கூடுகையான இந்த இல்லம், அந்த அலுவலகமானது ராபின் அருள் சகோதரர் ராபின் அருள் நற்பணி அன்புரோஸ் அவர்களுடைய மற்றும் பணியாளர்களுடைய முயற்சியோடு அந்த கட்டிடத்தை சூசை மாணிக்கம் ஆயர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட போது ஒரு இளைஞனாக அங்கே கலந்து கொண்ட முதல் அனுபவத்தை தொடர்ந்து வெளிமறை மாவட்ட பணியாளர்கள் தேநீருக்கு செல்லலாம். 2014 ஆண்டு தான் ஆண்டவருடைய இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பயிற்சியை நற்பணி கிரகவரி ஐயாவும் நற்பணி சகாயராஜா மற்றும் நற்பணி மேரி புஷ்பமும் மற்றும் பணியாளர்கள் எங்களை தயாரித்து பயிற்சியை கொடுத்தார்கள். அந்த பயிற்சியை தொடர்ந்து நாங்கள் மயிலாடுதுறையில் களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நான் என்னுடைய அனுபவம் என்னவென்றால், இங்கே சமீப தவக்காலத்திலே நற்செய்தி பணியாளர்கள் இங்கே சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து அங்கே இல்லங்களை சந்திக்க வருகின்ற பொழுது என்னுடைய அந்த ஒரு ஆண்டு முடித்தவர்களும் கூட, பல ஆண்டு முடித்தவர்களும் கூட அந்த விசுவாசத்தை, அந்த நற்செய்தியை அந்த இல்லங்களிலே அந்த ஒருமையோடு அந்த இல்லத்தின் ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து அவர்கள் அறிவிக்கின்ற அந்த பாங்கினை எனக்கு மிகவும் கவர்ந்தது. அதோடு கூட அவர்களுடைய அந்த குழு தலைவருக்கு கட்டுப்படுகின்ற அந்த பாங்கும் எனக்கு ரொம்ப இஷ்டமானது. இப்பொழுது தஞ்சை மறை மாவட்டத்திலே பல்வேறு பங்குகளிலே புதிய பணியாளர் பயிற்சியை இங்கே ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த செம்மண் பூமியானது இந்த நற்செய்தி பணி குடும்பமானது அன்று ஆலமரமாக விதைத்த அந்த விழுதுகள் என்று அதிகமாக இருந்து கிட்டத்தட்ட 1200 பேர் இங்கே நற்செய்தி பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த பாங்கினை நான் மனதார பாராட்டுகின்றேன். அதே அளவு அந்த விசுவாச விதையானது மற்ற மறை மாவட்டங்களுக்கும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய தூணாக இருக்கின்ற அருட் சகோதரர் அகஸ்டின் ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அந்த அனுபவமும் எனக்கு இருக்கின்றது. மயிலாடுதுறையில் அவர் பணியாற்றியிருக்கின்றார். அந்த சுறுசுறுப்பு அவ்வளவு தேனியைப் போல அந்த பணியாற்றுகின்ற பாங்கு தான் மட்டும் தேனியாக இல்லை, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அந்த தேனியாக
சுறுசுறுப்பாக பணியாற்றுகின்ற ஒரு டீமை என்றைக்கும் பக்கத்திலே அமர்த்தி கொண்டு செயலாற்றுகின்ற அந்த பாங்கு இந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றது என்பதை நினைத்து வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். அந்த பணியானது மென்மேலும் மற்ற மறைமாவட்டங்களுக்கும் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் செயல்பட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிறுவர் சிறுமியர் இடைவேளைக்கு செல்லலாம். அரங்கத்திற்கு வெளியே அமர்ந்திருக்கிறவர்கள், நாற்காலியிலே அரங்கத்திற்கு வெளியில் அமர்ந்திருக்கிறவர்கள் தேநீர் இடைவேளைக்கு செல்லலாம். பயிற்சியில் பட்டுக்கோட்டை மையத்தில் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிற சகோதரர் டேனியல் நாடிமுத்து அனுபவ பகிர்வுக்காக இணைகிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அம்மா, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நான் ஹிந்துவாக இருந்தாலும் அப்போ ஒரு வரி காந்தியடிகள் சொன்னார்னு சொன்னது மன வருத்தத்தில் உள்ள ஒரு தகவல். நான் கிறிஸ்துவ நம்புகிறேன், காந்தியடிகள் சொன்ன வார்த்தை, நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், கிறிஸ்தவர்களை நம்ப மாட்டேன்னார். அது எனக்கு மனசுக்குள்ளே தச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்மளே புதுசாக ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கோம், இந்த வார்த்தை உலகமே பிரதிபலிக்குமோன்னு நினச்சேன். அதை டோட்டலாக மாற்றினது நம்ம நற்செய்தி பணியாளர்கள். 60 வயதுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் தேநீர் இடைவேளைக்கு செல்லலாம். ஏன்னா பணியாளர்கள் அனைவருமே அவர்கள்ட்ட தாழ்ச்சியை பார்க்குறேன், பணிவை பார்க்குறேன், கனிவை பார்க்குறேன். இங்கே வச்சுருக்க அத்தனையும் பார்க்குறேன், பக்கத்தில் வச்சுருக்காங்கல்ல அந்த ஹெட்லைன் அத்தனையும் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாங்களா, அவங்களே அறியாமல் ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் வணங்குகிறேன். நானும் இந்த நற்செய்தி பணியாளர்களில் புதியவனாக ஒரு 4 மாதமாக நானும் வந்திருக்கிறதுல என்னோடய அனுபவம் இதுதான். எல்லா தன்மைகளையும், ஆண்டவரோட அத்தனை விளிமியங்களையும் நான் பார்க்குறேன், ஆண்டவரையே பார்க்குறேன். வாழ்க வளர்க, அவளோடு நீடித்து நிலைத்து நிற்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காண்டி ப்ரே பண்ணிங்க, வரக்கூடிய சந்ததிகளுக்காண்டி ப்ரேயர் பண்ணிங்க. காட் பிளஸ் யூ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பணியாளர் டேனியல் அவர்களுக்கு நன்றி. தற்போது தேநீர் இடைவேளைக்கு அனைவரும்